ஒரு நாள் என்ன ஆச்சு, எழுதிட்டே இருந்தேன். திடீர்னு மை காலி ஆயிடுச்சு. ஒரு பேனா வாங்கலாம்னு வீட்டுல இருந்து வெளியே வந்தேன். ஒருத்தன் வேகமா வண்டி விட்டு போனான். செம புகை வந்துச்சு. நான் என்னோட வண்டி எடுத்தேன். வண்டியில பெட்ரோல் இல்லை. அப்பா லிட்டர் 102 ரூபா விற்குது சொன்னாரு. நான் செம கோவமாயிட்டேன். ஒரு 102 ரூபாய்க்கு என்ன நடந்து போக சொல்றீங்களேன்னு கோவப்பட்டு வேகமா போய் கேட்கலாம்னு போயிட்டு நின்று 102 இல்லப்பா. நீ நடந்து போடான்னு திட்டினாரு. அப்புறம் நடந்தே போனேன். 100கணக்கான வண்டி போச்சு. எல்லாத்துலயும் செம புகை, செம வெயில் அடிச்சிச்சு. நான் நடந்து போயிட்டே இருந்தேன். ஒதுங்கிறதுக்கு ஒரு மரம் கூட இல்லை. ஆக்சிஜன் சுத்தமா இல்லை. வாழ்க்கையில மரம் வைக்கணும்னு, வாழ்க்கையில ஒரு மரமாச்சு வைக்கணும்னு யோசிச்சேன். இப்படியே போனா ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அப்கமிங் ஜெனரேஷன் எப்படி இருக்கும், அப்படியே போயிட்டே இருந்தேன். எங்கேயுமே கரண்ட் இல்லை. கடைக்காரர்கிட்ட கேட்டேன், தட்டுப்பாடு தம்பி, விலை ஏறும் போல அப்படின்னு சொன்னாங்க. சிலது ரொம்ப இருக்கு, சிலது சுத்தமா இல்லைன்னு அப்பதான் தோணுச்சு. நடந்தே போனேன். அப்பதான் ஒண்ணு யோசிச்சேன், இயற்கையா கிடைக்கிற பவரை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப சூரியன்ல வர்ற ஒளிய வச்சு எனர்ஜி எடுக்கலாம், காற்றை வச்சு எனர்ஜி எடுக்கலாம். அதுதான் நம்ம சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி சொல்றோம். கடல் அலைகளை எனர்ஜி எடுக்கலாம், அதை நம்ம டைடல் எனர்ஜி சொல்றோம். டேம்ல தண்ணி போறது நம்ம ஹைட்ரோ பவர் எனர்ஜி சொல்றோம். இது அழியவே அழியாதுல்ல. இதைத்தான் நம்ம ரினியூவபிள் எனர்ஜி சொல்றோம். எவ்வளோ கரண்ட் யூனிட் ஏறினாலும், பெட்ரோல் விலை ஏறினாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு. அப்ப அதை எப்படி எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டே நடந்தேன். வீட்டில் விண்மீல வைக்க முடியாது, சோலார் பேனலை வைக்கலாம். சோலார் யூஸ் பண்ணி 2 கிலோவாட் வரைக்கும் எடுத்துக்கலாம். இது எந்த விதத்திலையும் என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. சோலார் எனர்ஜி முதல்ல பண்ணலான்னு நினைச்சேன். எப்படி பண்றதுன்னு யோசிச்சேன். அப்பா 102 ரூபா பெட்ரோலுக்கு திட்டுறாரு. எப்படி 1.5 லட்சம் யோசிச்சேன். ஆனா கவர்மெண்ட் சோலார் இன்ஸ்டால் பண்ண உதவித்தொகையா 60,000 தராங்க. அப்புறம் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கிராமத்துல விவசாயிகள்லாம் இடம் வச்சிருக்காங்க. ஏக்கர் கணக்குல சோலார் போட்டா தண்ணி தேவைப்படுறப்ப மோட்டார் போட்டுக்கலாம்ல. எப்படி பார்த்தாலும் நமக்கு பிளஸ் தானே. பெட்ரோல் பைக்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா மாத்திக்கலாம். காற்றாலை காத்துல சுத்தும் போது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். புகாலவும் குறைஞ்சிரும், காத்தும் நல்லா வரும், ஓசோன் லேயரையும் பாதிக்காது. அப்படின்னா எல்லா பக்கமும் நம்ம சேஃப் தானே. அப்புறம் கடைசியா கடைக்கு போயிட்டு பேனா கேட்கல, சோலார் பேனல் கேட்டேன்.